ஒரு நாள் இரவு ஒரு பெரியவர் இறந்து போயிடுறாரு. ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூட்டுறாங்க. அடக்கம் செய்யறதுக்கு இடமும் தயாராயிடுச்சு. ஒருத்தர் திடீர்னு அந்த சாவு கிட்ட வந்து, இந்த உடலை நான் எடுக்க விட மாட்டேன், இவர் 15 லட்சம் எனக்கு கடன் தர இருக்குது, அதை யாராச்சும் தந்தாதான் இந்த உடலை நான் எடுக்க விடுவேன் அப்படின்னு சொன்னதும் அவரோட அந்த 3 மகனும், நாங்க எதுக்கு கொடுக்கணும், நாம அதை தரமாட்டோம், கொடுக்க முடியாது, அது அப்பாவோட பிரச்சனை, அப்பா கிட்டேயே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரும் விடுற மாதிரி இல்ல, 15 லட்சத்தையும் கையில வச்சாதான் இந்த உடலை எடுக்க விடுவேன் அப்படின்னு சண்டை போடுறாரு. அந்த இறந்தவரோட மகள் ஓடோடி வந்து மண்டிட்டு அவ போட்டிருந்த நகை நட்டு எல்லாத்தையும் கலட்டி, இதை வச்சுக்கோங்க, மீதியை நான் பிறகு எப்படியாச்சும் சேர்த்து தந்துடுறேன், இப்போ எதுவும் பிரச்சனை பண்ணாம இந்த உடலை நல்லபடியா எடுக்க விடுங்க அப்படின்னு அலறான். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் அந்த மகளோட கையை பிடிச்சி, இந்தாமா 15 லட்சம், இது உன்னோட அப்பாவுக்கு நான் கொடுக்க வேண்டிய கடன், உன்னோட அப்பாவோட மறைவுக்கு பின்னால அவர் மேல யாரு உண்மையான அன்பை வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த 15 லட்சத்தையும் கொடுன்னு சொன்னாரு. இதா இந்த 15 லட்சமும் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு கொடுத்தாராம்.